Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. இது ஒரு பேக்கிங் vlog. ஸோ ஈஸியாக ஒரு குக்கி ட்ரை பண்ணுவோமா? இந்த குக்கிக்கு எங்களுக்கு வந்து பட்டர், சுகர் அண்ட் ஃப்ளார் தான் தேவை. அதில் நான் வந்து 150 கிராம்ஸ் பட்டர், 170 கிராம்ஸ் ஃப்ளார் அண்ட் 70 கிராம்ஸ் சுகர் எடுத்துக்கிறேன். சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட இந்த பட்டரையும் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கிறோம். இந்த குக்கியில் வந்து சுகர் வந்து நல்லாவே குறைவா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 10 to 20 கிராம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணினாலும் அதையும் நல்லா பவுடர் பண்ணியே ஆட் பண்ணுங்கள். இந்த சுகரும் இந்த பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரக்காட்டி ஃபுல்லாக நாங்கள் பீட் பண்ணிக்கிடுவோம். எங்களோட பட்டர் வந்து ரெடி. ஸோ சுகர் அண்ட் பட்டர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகின போகிறோம். நாங்கள் ஃப்ளார் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் பீட் பண்ணுவோம். ஃப்ளார் ஆட் பண்ணி பீட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். அப்போ பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளார் ஆட் பண்ணோன்னே நீங்கள் பீட் பண்ணக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ போக போக கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இதுக்கு மில்க்கோ எதுவும் ஆட் பண்ண வேணாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் எங்களோட குக்கி பேட்டர் ரெடி. இந்த பேட்டருக்கு உங்களுக்கு வேணும்னா கேஷ்யூ நட்ஸ், சாக்லேட் சிப்ஸ் அது மாதிரி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெனிலா மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு வெனிலா ஸ்மெல்லோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இது தான் ரைட் கன்சிஸ்டன்சி. இதை விட இன்னும் வாட்டரியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் மாதிரி ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நாங்கள் கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிடுவோம். கிளிங் ரேப் இல்லாட்டி ஒரு லன்ச் ஷீட் யூஸ் பண்ணினாலும் ஓகே தான். என்னோட ஃபுல் பட்டரையுமே நான் இந்த கிளிங் ரேப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ரெடி டு கோ டு த ஃப்ரீசர். ஸோ இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி இதை அப்படியே ஃப்ரீசரில் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வைங்க. இது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆலும் இதை வந்து ஃப்ரீசரில் வைங்க. நான் அதை ஃப்ரீசரில் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு ஒரு காஃபி ஊற்றுறதுக்கு வந்தேன். ஈவினிங் காஃபி டைம். ஸோ காஃபியை குடிச்சிட்டு நாங்கள் வரக்குள்ளே ஃப்ரீஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பேட்டரை வெளியே எடுத்து பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எங்கள் அம்மா வந்து பேட்டிஸ் செஞ்சுருந்தாங்க. ஸோ வி ஆல் என்ஜாய்ட். ஒரு கப் ஆஃப் காஃபியோட ஈவினிங் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எங்களோட பேட்டர் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரீசர்லேருந்து நான் வெளியே எடுக்கக்குள்ளே ஆல்மோஸ்ட் அது வந்து செட் ஆகின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் இப்போ ஒர்க் பண்ண இயலும்னு சொல்லி எங்களுக்கு குக்கி கட்டர்ஸ் வேணும். எனக்கிட்ட இருக்கிற இந்த ஃபாண்டன்ட் கட்டர்ஸ் தான். கட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளவர் இல்லாட்டி இந்த ஷேப் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் அது ரெண்டாலையும் எனக்கு கட் பண்ண கிடைக்கல. குக்கியெல்லாம் கட் பண்ணும்போது பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிரெக்டாக குக்கியை கட் பண்ணி நெடுவாக பேக்கிங் ட்ரேலே ப்ளேஸ் பண்ணிடலும். நான் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளாக் ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டேன் டஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் இந்த குக்கியில் எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை மறுவா ஃப்ரீசர்லேயே வச்சுடுவோம். இது வந்து ஃபாண்டன்ட் ரோல் பண்ணுற ரோல் பென். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எந்த இருந்தாலும் ஓகே தான். நல்லா ஃப்ளார் டஸ்ட் பண்ணி இதை வந்து ரோல் பண்ணுங்கள். நான் இதை செய்ய எடுத்த நாள் வந்து இங்கே பவர் கட். ஸோ அதனால் மார்னிங்லேருந்தே எங்களுக்கு பவர் இருக்கல. நான் ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி தான் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணினேன். ஆனால் இது வந்து இன்னும் செட் ஆகணும். நான் எவ்வளோ ஃப்ளார் ஆட் பண்ணினாலும் அதை வந்து எனக்கு கரெக்டாக ஸ்மூத்தாக வந்து லெவல் பண்ணி குறையலாம் போச்சு. அப்போயும் ஓகேன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 2-3 ஷேப் கட் பண்ணி ட்ரேலையும் ப்ளேஸ் பண்ணினேன். பட் அது ஒர்க் ஆகலை. மறுவா ஃப்ரீஸ் பண்ணியே ஆகணும்ன்ற நிலைமை. பிகாஸ் ஃப்ரீஸ் பண்ணினா மட்டும்தான் இதை வந்து கரெக்டாக கட் பண்ணிடலும். அதனால் அப்புறம் நான் மறுவா டோ ஃபுல்லாக அதே மாதிரி எடுத்து இன்னொரு கிளிங் ரேப்பில் ரேப் பண்ணி ஃப்ரீசர்லேயே வச்சுட்டேன்.
இன்னொரு 1/2 அன் ஹவர் மாரி ஃப்ரீசர்ல வச்சுட்டு, எடுத்து நான் மறுவ இத கட் பண்ணி பேக் பண்ணி பார்த்துட்டு சரி வருதான்றதுக்காக வேண்டி கட் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். நான் அந்த குக்கி கட்டர்ஸும் யூஸ் பண்ணல. நான் இந்த லிட்டாலே எல்லாத்தையும் ஃபுல்லா கட் பண்ணி கொண்டேன். இதுக்கு மொதயும் நான் இந்த குக்கி ட்ரை பண்ணிக்கிறேன். எனக்கு நல்லா வந்திக்குது. பட் அதுக்கு பிறகு நான் ட்ரையே பண்ணல. மிச்ச நாளைக்கு பிறகு ட்ரை பண்றனால ஒரு ஆர்வமாவே இருந்துச்சு. இத பேக் பண்ணி இது சரியா வருதான்னு பார்க்குறதுக்கு. ஸோ நாங்க எல்லாத்தையும் ஃபைனலா கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணின பிறகு இந்த ஒரு பிளாஸ்டிக் ஃபார்க்கால நான் வந்து இதுக்கு மேல இப்படி லைன்ஸ் போட்டுக்கொள்றேன். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு தான் ஒரு பேட்டர்ன் மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி. இத பேக் பண்ணக்குள்ள இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கிரிஸ்பியா வர மாதிரி நான் கண்டேன். ஸோ அதனால தான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நான் நெனச்ச மாதிரி அது வரல. பட் இட்ஸ் ஓகே. ட்ரை பண்றதுல எதுவும் பிழை இல்லையே! ஸோ எனக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் குடுத்து, அத வந்து நான் குக்கிய ஃபுல்லா செட் பண்ணி கொண்டேன். இது வந்து குக்கின்னு சொல்றதுக்கு விட, இது வந்து ஒரு பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இத வந்து நாங்க சின்னதா கட் பண்ணிக்கிறனால. ஸோ ரெடி டூ கோ டூ த ஓவன். ஸோ ஓவனையும் நான் ப்ரீ ஹீட்டுக்கு போட்டிருந்தேன். ஸோ அவன்ல போட்டுடுவோம். இந்த குக்கீஸ் பேக் பண்ணக்குள்ள மட்டும் அங்கனக்கே இருங்க. பிகாஸ் 12 டூ 15 மினிட்ஸ்ல இது வந்து பேக் ஆவிடும். நீங்களும் என்னைய மாதிரி குயிக்கா இந்த வேலைய மறந்துடுவீங்கன்டா ஒரு அலார்ம் சரி செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து குயிக்கா ரோஸ்ட் ஆவிடும். குக்கி வந்து குக் ஆகிடுச்சு. இந்த இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில போல நீங்க வந்து அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து கலர் வரணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு, இன்னொரு 2 டூ 3 மினிட்ஸ் வச்சு எடுங்க. மறுவா சொல்றேன். பிகாஸ் இது வந்து குயிக்காவே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அங்கனக்கே இருங்க. நான் பேக் பண்ணி எடுத்த குக்கீஸ் ரெடி. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஃப்ரீசர்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா, இத விட நல்லா வந்திருக்கும். பட் இந்த அவசரத்துக்கும் சேர்த்து இது ரெடி ஆகிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் ஸோ குட். இதே மாதிரி இன்னொரு ஃபுல் பேட்ச் இருக்குது. ஸோ நாளைக்கு நாங்க அத பேக் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி நைட் ஆகிருச்சு. நான் அத அப்படியே ஃப்ரீசர்ல வச்சேன். நாளைக்கு இன்னும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிக்கும். எங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும்னால. நான் இப்போ பேக் பண்ணி எடுத்தது இவ்வளோ தான். ஸோ அத அப்படியே நான் ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்றேன். நெக்ஸ்ட் டே எங்களோட செகண்ட் டோ நான் வந்து இந்த மாதிரி ரோல் ஒன்று மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கொண்டேன். அப்போ இந்த ஒரு டோ கட்டரால கட் பண்ணி குறையலும். இது எக்ஸாக்ட்டா நல்லா டைட்டா ரோல் பண்ணினா, இது வந்து சர்க்கிள் ஷேப்க்கே வரும். நான் வந்து அப்படி ரோல் பண்ணிக்கல. ஸோ டோ கட்டரால ஃபுல்லா இப்படி கட் பண்ணி குறையலும். நல்லா செட் ஆவினா இந்த மாதிரி கட் ஆகி வரும். இப்படி கட் பண்ணி வரதே ஈஸி தான். பிகாஸ் இல்லாட்டி அத ஸ்ப்ரெட் பண்ணி அத கட் பண்ணி எடுக்கிறதுக்கு விட இது ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ ஏன்ட ஷேப் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஷேப் இஸ் நாட் அ மேட்டர். இது எப்படி குக் ஆகி வருதுன்றது தான். கட் பண்ணின பிறகு ட்ரேலையும் ப்ளேஸ் பண்ணி மறுவா ஃப்ரீசர்ல ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு பேக் பண்ணினா தான் நல்ல. ஏன்ட ட்ரேய வந்து ஃப்ரீசர்ல ப்ளேஸ் பண்ண கஷ்டம். அதனால நான் அப்படியே பேக் பண்ண எடுத்தேன். பேக் பண்ணின செகண்ட் பேட்ச் ஆஃப் குக்கீஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கு பேக் பண்ணது நான் வந்து குயிக்காவே எடுத்துட்டேன். இந்த பேட்ச கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். இத வந்து குக்கீன்னு சொல்றதுக்கு விட ஒரு பிஸ்கட் ஃபீல் தான். பிகாஸ் இது வந்து நல்லா கிரிஸ்பியா ஆயிக்கும். நல்லா ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோனீங்கண்டா, ஒரு 2 டூ 3 வீக்ஸ்க்கு வச்சு தின்னேலும். பட் அவ்வளோ நாளைக்கெல்லாம் தாங்காது. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட் ஆயிக்கும். நான் நேத்து நைட் செஞ்சதே இன்னைக்கு மார்னிங் ஆகக்குள்ளே பாதி முடிஞ்சிருச்சு. இந்த மறக்காம இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நான் செஞ்ச மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்க நீங்க செய்ய வேணாம். டேஸ்ட்ட பத்தி சொல்லவே தேவையில்ல. இட் வாஸ் ஸோ குட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. And that's all for today in a baking vlog. இதோட over. See you all soon with another interesting vlog. Until then, do subscribe to my channel.